வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்மர் சர்ப்ரைஸ் ஜியோ தந்தநாதன் அந்த ஆஃபர் முடிஞ்சு இப்போ 2வது ரீசார்ஜுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஜூலை 15லேருந்து அந்த ரீசார்ஜுகள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க புதுசாக சில ஆஃபர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த கஸ்டமர்ஸ்லாம் நம்மளுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக அவங்க என்னென்ன பிளான் அறிவிச்சிருக்காங்க, அது யாருக்கு லாபம், அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா. ஜியோ கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான பிளான் பார்த்தீங்கன்னா 19 வந்து இது யார் லாபம் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நீங்கள் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அனைத்து கால்களும் இலவசம். லோக்கல், எஸ்டிடி, ரோமிங், ஆல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. ஸோ எல்லா நெட்வொர்க்குகளுக்கும் ரோமிங்காக இருந்தாலும் சரி, எஸ்டிடியாக இருந்தாலும் சரி, லோக்கல் காலாக இருந்தாலும் சரி, அனைத்தும் இலவசம். அதை நீங்கள் 19 ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, 999 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணாலும் சரி, 9999 ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, இலவசம். அடுத்தது எஸ்எம்எஸ் இலவசம். ஆனால் எஸ்எம்எஸ் இலவசம் ஒரே ஒரு பிளானுக்கு மட்டும்தான், அன்லிமிட்டெட் கிடையாது. 300. அது என்ன பிளான்னா 149 ரூபாய் பிளான். ஓகேங்களா. அப்போ என்ன தான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, டேட்டா எவ்வளோ எம்பி நம்ம டேட்டா பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல அவங்க டிஃப்ரெண்ட் எடுத்துன்னு வந்திருக்காங்க. எவ்வளோ வேலிடிட்டி அப்படின்றதுல அவங்க டிஃப்ரெண்ட் எடுத்துன்னு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு முதல் ரீசார்ஜ் பார்ப்போம். 19 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வேலிடிட்டி, அன்லிமிட்டெட் கால், 200 எம்பி நெட். அன்லிமிட்டெட் கால்ன்றது எல்லாத்துக்கும் போதுன்றதுனால ஒன்றும் நான் அன்லிமிட்டெட் கால் சொல்ல, வேலிடிட்டியும் டேட்டா எவ்வளோன்றது மட்டும் சொல்கிறேன். 49 ரூபாய்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா 600 எம்பி டேட்டாவும் 3 நாட்களுக்கும் ஃப்ரீ. 96 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 7 ஜிபி டேட்டா. அதாவது அவங்க என்ன கணக்கில் தராங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 ஜிபி அப்படின்ற கணக்கில் 7 நாளைக்கு தராங்க. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 நாள் தான் 96 ரூபாய். சரி, நான் 96 ஒரு மாதத்துக்கு 4 வாரத்துக்கு பண்ணுறேன், எனக்கு லாபமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா. 96 நீங்கள் 4 வாரம் பண்ணும்போது உங்களுக்கு 386 ரூபாய் செலவாகுது. ஸோ 386 ரூபாய்க்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா 349 ரூபாய் பிளான் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஜிபி நெட்டு கிடைக்குது, 56 நாட்கள் வேலிடிட்டி கிடைக்குது. ஆனால் 20 ஜிபி நெட்டு தானே கிடைக்குது. ஆனால் நான் 96 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா எனக்கு 28 ஜிபி நெட்டு கிடைக்குமே நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு அவங்க ஒரு பிளான் எடுத்துருக்காங்க. 399 ரூபாய். 399 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84 நாட்கள் வேலிடிட்டி கிடைக்கும். அதாவது நீங்கள் 96 நீங்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 28 நாட்களுக்கு செலவு செய்யக்கூடிய அந்த பைசாவை நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதத்திற்கு தேவையான டேட்டாக்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் 96 வாரம் பண்ணுறன்றது தயவுசெய்து பண்ணாதீங்க. நீங்கள் 399ன்ற பிளானுக்கு போயிட்டீங்க அப்படின்னா 3 மாதம் 84 நாட்கள் வேலிடிட்டி உங்களுக்கு கிடைக்கும். டெய்லியும் 1 ஜிபி டேட்டா போடு. அடுத்தது இருக்கிற பெரிய பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 509. போன வாட்டி அதே 509 ரூபாய் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 84 நாட்கள் வேலிடிட்டி இருந்தாங்க. இப்போ 56 ரூபாய் தான், 56 நாட்கள் தான் தராங்க. ஸோ டெய்லி 2 ஜிபி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு சிறந்த பிளான் தான், நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஓகேங்களா. எப்போ நான் டெய்லியும் 1 ஜிபிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் இப்போ ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவனுக்கு 349 ரூபாய் பிளான் அருமையான பிளான். 56 நாள் வேலிடிட்டி. ஓகேங்களா. உங்களுக்கு 10 + 10 20 ஜிபி தராங்க. 20 ஜிபி நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நாள்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு நாளாகவும் பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களோட இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பிளான், அதாவது 399 ரூபாய் அப்படின்ற பிளான் தான் இப்போ இவங்க கொடுத்துருக்கலே பெஸ்ட்டு பிளான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. இல்லை 509 ரூபாய் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட 56 நாள் வேலிடிட்டி, அதுவும் ஒரு பெஸ்ட்டு பிளான் தான். இருந்தாலும் 399 ரூபாயை கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்றது என்னுடைய ஒப்புதல். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 9,999 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 396 நாட்கள் வேலிடிட்டியோட மொத்தம் 780 ஜிபி உங்களுக்கு தராங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 ஜிபின்ற கணக்குலாம் கிடையாது, மொத்தமாக தந்துடுவாங்க அவங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி 5,000 ரூபாய், அதாவது 4,999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 நாட்கள் வேலிடிட்டியோட 380 ஜிபி தராங்க. அதேமாதிரி 1,999 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 120 நாட்கள் வேலிடிட்டியோட உங்களுக்கு 155 ஜிபி தராங்க. ஸோ நீங்கள் இதில் பெஸ்ட்டு பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399. இல்லை நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், நான் எப்போ ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவேன் நெட்டு அப்படின்றவங்களுக்கு 349. இது 2 பிளான்களும் மிகவும் மிகவும் அருமையான பிளான்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளான் என்ன, இதில் எதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் காத்திருக்கு. நன்றி, வணக்கம்.